காங்கிரசின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தமிழகத்தை வந்தடைந்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரை வந்தடைந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளியில் நடைபெறும் விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளார். முன்னதாக ஜனநாயகன் பட விவகாரத்தில் விஜய்க்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்திருந்தார். விஜய் படத்தை முடக்கும் மத்திய அரசின் முயற்சி தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் என்றும் அவர் பதிவிட்டிருந்தார். தமிழ் மக்களின் குரலை ஒடுக்குவதில் மோடியால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று அவர் பேசியிருந்தார். அதாவது விஜய் டெல்லிக்கு சென்று திரும்பிய நிலையில் இவ்வாறான கருத்தை அவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்த நிலையில் தற்போது அவர் கூடலூர் மாவட்டத்தை வந்தடைந்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வந்தடைந்த ராகுலுக்கு அங்குள்ள மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். தனியார் பள்ளியில் நடைபெறும் விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்க இருக்கும் நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அவர் வந்தடைந்துள்ளார். முன்னதாக ஜனநாயகன் பட விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக ராகுல் காந்தி கருத்து தெரிவித்திருக்கும் நிலையில் அவரின் தமிழக வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், தமிழகத்தை ராகுல் காந்தி வந்தடைந்திருக்கும் நிலையில அவருடைய நிகழ்ச்சி நிரல் என்ன? வேதவள்ளி, நீங்க குறிப்பிட்டது போல காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தற்பொழுது கூடலூர் பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார். இதற்காக அவருக்கு காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் இங்கே உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலதாளங்கள் முழங்க கூடலூர் ரவுண்டானா சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய, அதாவது ஹெலிகாப்டர் மூலமாக தமிழகம் வந்தடைந்த ராகுல் காந்தி தற்பொழுது கார் மூலமாக விழா நடைபெறக்கூடிய தனியார் பள்ளியில் நடைபெறக்கூடிய பொன்விழா ஆண்டு விழாவில் அவர் பங்கேற்க இருக்கிறார். அதற்காக தற்பொழுது கார் மூலமாக அந்த பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய ராகுல் காந்தி அங்கே மாணவ மாணவியரிடம் இடையே உரையாற்ற இருக்கிறார். இதுதான் அவருடைய முக்கிய நிகழ்வாக இருக்கிறது. மற்ற நிகழ்வு, அதாவது ஏற்கனவே கூறப்பட்டது பொங்கல் விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்பார் என்று கூறப்பட்டது. ஆனால் இதுவரை அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை. காவல்துறையினர் அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டதாக தான் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பள்ளியில் நடைபெறும் அந்த பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்தில் ராகுல் காந்தி உரையாற்ற இருக்கிறார். அவரது உரையில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யாரும் பள்ளிக்கு வர வேண்டாம் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு முக்கிய வளர்ச்சி மாணவர்களுக்கான விஷயங்கள் குறித்து ராகுல் காந்தி உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல், தமிழக சட்டமன்ற தேர்தல் விரைவில் வரக்கூடிய சூழ்நிலையில ராகுல் காந்தியோட வருகை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் அவ்வப்போது தமிழகத்திற்கு வந்து செல்ல ஒன்றும் இருக்கிறார்கள். மேலும் மோடி 28ஆம் தேதி வருவதாகவும் ஒரு திட்டம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியோட இந்த வருகை அரசியலிலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. வேதவள்ளி, ஜனநாயகன் பட விவகாரத்துல விஜய்க்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவிச்சு சற்று நேரத்திற்கு முன்னாதான் சமூக வலைதளத்துல பதிவிட்டு இருந்தாரு. விஜய் படத்தை முடக்கும் முயற்சி அது மத்திய அரசோடது, இது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இந்த சூழல்ல நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில என்ன மாதிரியான உரையை அவர் ஆற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது? மோகன்ராஜ், ஜனநாயகன் பட விவகாரத்தை பார்த்தோமானால் ஆரம்பத்திலிருந்தே இந்த படம் சென்சார் போர்ட் மூலமாக முடக்கப்படுவது குறித்து காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் ராகுல் காந்தியும் தனது பதிவை தெரிவித்திருக்கிறார். சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு, அதை முடக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை தான் இது பார்க்கப்படுகிறது. எனவே ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை என்ற ஒரு பேச்சு எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜய்க்கு ஆதரவான இந்த பதிவும் ராகுல் காந்தி பதிவிட்டு இருக்கிறார். குறிப்பாக இந்த விழாவில் இது குறித்து பேசுவாரா அப்படிங்கிறது ஒரு
பேசலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் இது ஒரு பள்ளி ஆண்டு விழா என்பதால் இதற்கான முக்கியத்துவம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது வேதவள்ளி. எனவே நடைபெறக்கூடிய இந்த பள்ளி விழாவில் மாணவ மாணவியர் அவர்தம் எதிர்கால இந்தியா இது போன்ற விஷயங்களை முன்வைத்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் நீங்கள் கேட்டது போல தற்பொழுது ஒரு விஸ்வரூப பிரச்சனையாக இருக்கக்கூடிய தாவேகா தலைவர், ஒரு கட்சியின் தலைவர் விஜய் அவர் நடித்த கடைசி படம் ஜனநாயகன், அந்த படத்திற்கான ஒரு தடையும் தாமதமும் ஒரு பேசு பொருளாக இருக்கு அப்படிங்கிறதுனால அது குறித்து பேசுவாரா என்ற எதிர்பார்ப்பும் உண்மையிலேயே இருக்கிறதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ராகுலின் உரை எதனை அடிப்படையாக வைத்து இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.